ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் இருந்து ஒரு புதிய விதிமுறை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிய நபர்கள்ட்ட இருந்து அந்த கடனை திருப்பி வாங்கும்போது இந்த புதிய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து பேங்கிங் கம்பெனிஸ், அதாவது கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும், அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போது டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் கேட்டகரியில் இருக்குது. அதாவது வரைவு அறிவிப்பில் இருக்குது. இது கண்டிப்பாக நடைமுறைக்கு வருது. எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது, எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவல் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக கூட அது இருக்கலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு செக்டார் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க்கு ஒரு மாதிரியான நோட்டிஃபிகேஷன், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, கூட்டுறவு வங்கி, அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு, அதே மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி மொத்தம் 9 வகையான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டைரெக்டாக நீங்கள் எந்த நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பொதுவாக இந்த எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான புதிய விதிமுறை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது கமர்ஷியல் பேங்க்ஸு. இந்த புதிய விதிமுறை என்னையிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜூலை 1, 2026 இது நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த புதிய விதிமுறை பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில சூழ்நிலைகள்னால அவங்க அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத கண்டிஷனில் இருந்திருப்பாங்க, பொதுமக்களாகிய நம்ம. பட் இந்த பேங்க் தரப்புலேருந்து ஒரு சில ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, யாரெல்லாம் இன்னும் கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்ட்டு. அந்த ஏஜென்ட்ஸ் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கிய நபர்கள்கிட்ட தகாத வார்த்தையில் பேசுகிறது, அவங்கள ட்ரீட் பண்ண விதமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். ஸோ இதனாலே நிறைய பேர் தற்கொலை கூட முயன்றிருக்காங்க, தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து இந்த மாதிரியான விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விதிமுறையை பேங்க் தரப்பில் மீறுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை பொதுமக்களாகிய நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நம்ம எந்த மாதிரியான ரூல்ஸ், புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A bank shall ensure that its employee or agent engaged in activities related to collection or recovery of loan dues others to the following அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பேங்க் எம்ப்ளாயோ அல்லது பேங்க்கு ஒரு சில ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, போய் லோனை ரெக்கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு, ரெஸ்பெக்ட் ஃபார் பாரோவர்ஸ் ப்ரைவசி. அண்ட் எம்ப்ளாயி ஆர் ரெக்கவரி ஏஜென்ட் ஷல் இன்ட்ராக்ட் ஒன்லி வித் த பாரோவர் ஆர் த கேரண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷல் நாட் அப்ரோச் எனி அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கான்டாக்ட்ஸ் ஆஃப் த பாரோவர். இப்போது பாரோவர்ஸ்னுடைய ப்ரைவசி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ கடன் வாங்கிய நபர்களையோ அல்லது அந்த கடன் அந்த கேரண்டி சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நபர்கள் மட்டும்தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். மற்றபடி அந்த கடன் வாங்கிய நபர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. 2 பேர் தான். ஒன்று கேரண்டி கையெழுத்து போட்டவங்க, இன்னொன்று கடன் வாங்கிய நபர்கள். இவங்க 2 பேர்த்த மட்டும் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் ஹவர்ஸ் ஆஃப் கான்டாக்ட். அதாவது கடன் வாங்கிய நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த கடன் வாங்கிய நபர்களை எப்போ மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம்லைன் கொடுத்துட்டாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட் 7 மணிக்குள்ளே தான் அவங்கள நீங்கள் மீட் பண்ணணும். அடுத்தபடியாக எங்கே பாருங்கள், பிளேஸ் ஆஃப் கான்டாக்ட். அதாவது கடன் வாங்கிய நபர்களை எந்த இடத்துல அந்த ஏஜென்ட்டோ பேங்க் எம்ப்ளாயோ மீட் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த பிளேஸை யார் டிசைட் பண்ணணுன்னா கடன் வாங்கிய நபர்கள் தான் டிசைட் பண்ணணும். சப்போஸ் அவர் சொன்ன அந்த பிளேஸில் அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவர் வீட்லேயும் அவர் இல்லை அப்படின்னா தான் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ போய் பார்க்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியமானது, அவாய்டிங் ரெக்கவரி கால்ஸ் அண்ட் விசிட் டூரிங் இன்அப்ரோப்ரியேட் அக்கேஷன்ஸ். அதாவது இப்போ கடன் வாங்கிய நபர்கள் எதனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் இருக்காங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கடனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஃபேமிலிக்கு முன்னாடியோ அல்லது பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவரை கேவலப்படுத்தாமல் பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்ததாக இன்ட்ராக்ஷன் வித் பாரோவர், அதாவது சிவில் மேனர், அதாவது ரொம்ப வந்து பொலைட்டாக தான் அவங்ககிட்ட வந்து கடனை கேட்கணும். ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியோ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி டீசென்ட் இல்லாமல் பேசி அவங்ககிட்ட வந்து கடனை திருப்பி கட்டு அப்படின்னு சொல்லிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடுத்தா பார்த்தீங்கன்னா, விசிட் டு பாரோவர்ஸ் ப்ரெமைசஸ் ஒன்லி த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆத்தரைஸ்டு பை த பேங்க் ஷல் விசிட் த பாரோவர்ஸ் ப்ரெமைசஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் தரப்பிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த நபர் மட்டும்தான் போய் அந்த பாரோவர் கடன் வாங்கின நபர் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு யாராவது பேங்க் தரப்புலேருந்து வராமல் வேறு யாராவது வராங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம், பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்ததாக ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு வந்து அப்ரூவல் இருக்கணும். இப்போது கடன் வாங்கிய நபர்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க அப்படின்னா அது பேங்க் தரப்புலேருந்து அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு நோட்டீஸாக இருக்கணும், அல்லது எழுத்துப்பூர்வமாக ஏதாவது எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அது பேங்க் தரப்புலேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். பேங்க்குடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா ரெக்கவர் ஏஜென்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கடனை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் செவத்துலையோ இல்லை அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ போய் ஒட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இஸ்யூ ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆர் ரெசிப்ட், இப்போது ரெக்கவரி ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பணத்தை திரும்பி வாங்கிட்டாங்க. கடன் வாங்கிய நம்பர்கிட்ட வந்து பணம் வாங்கினோடனே அவங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி யூஸ் ஆஃப் மைனேட்ரி ஆர் அப்யூசிவ் லாங்குவேஜ், அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறது, கால் பண்ணி கெட்ட வார்த்தை திட்டுறது, அவங்க வந்து பயன்படுத்துறது, நீ கடனை கட்டினா அவங்கள அடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் வந்து பயப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் கேட்டகரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பேங்க் எம்ப்ளாயோ அல்லது கடன் திருப்பிக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டோ வந்து மீறுறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேங்க் வெப்சைட்லேயும் கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேங்க் தரப்புலையும் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட முறைகேடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த புதிய விதிமுறை ஜூலை 1, 2026 அமலுக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குடைய வெப்சைட்லேயும் இந்த கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏற்கனவே இருக்குது. பட் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி கடன் திருப்பி கேட்குறவங்க முறைகேடாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து முதல் தடவையாக இந்த மாதிரியான விதிமுறை வருது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தகவல் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.